பிபி க்ரீம் ஒரு சிசி க்ரீம் நிறையா பேருக்கு இது ரெண்டில் எது யூஸ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப நாளாகவே டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்றது சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு எந்த க்ரீம் நல்லா இருக்கும்ன்ற ஐடியா உங்களுக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த பிபி அண்ட் சிசி க்ரீமில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் இதை ப்ரைமர், கன்சீலர், ஃபவுண்டேஷன், ஏன் சன்ஸ்க்ரீனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிபி அண்ட் சிசி க்ரீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபி அப்படின்றது வந்துட்டு பியூட்டி பாம்ஸ். இது உங்களுக்கு நோ மேக்கப் லுக் தரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. பிபி க்ரீம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் பிபி க்ரீம் யூஸ் பண்ணலாம். சிசி க்ரீம் அப்படின்றது வந்துட்டு கலர் கண்ட்ரோல். ஸோ சிசி க்ரீம் வந்துட்டு உங்களோட ரெட்னஸ், டல்னஸ், டார்க் அண்டர் ஐ, அன்ஈவன் ஸ்கின் டோனை சரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. பிபி அண்ட் சிசி ரெண்டு க்ரீம்லையுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிமிலர் இன்க்ரீடியன்ஸ் தான். லைக் ஸ்கின் ப்ரொடெக்டன்ட், மாய்ஸ்சரைசர், மினரல் எஸ்பிஎஃப், பிரைட்னஸ் அண்ட் ஸ்கின் ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எஸ்பிஎஃப்பை நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை உங்களோட பிபி க்ரீமில் எஸ்பிஎஃப் 30+ இல்லை அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக சன்ஸ்க்ரீன் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் பிபி க்ரீம் சூஸ் பண்ணும்போது அதில் எஸ்பிஎஃப் 30+ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிசி க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு உங்களோட wrinkles அண்ட் ஏஜ் ஸ்பாட்ஸை மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சிசி க்ரீமில் உங்களுக்கு ஃப்ளஃபி அண்ட் மேட் ஃபினிஷ் கிடைக்கும். இது ரெண்டு தான். நான் எதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ரெண்டு டைப் ஆஃப் க்ரீமுக்குமே ஒரு சில ஸ்கின் டைப்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் உங்களுக்கு சிசி க்ரீம் தான் பெஸ்ட். சிசி க்ரீமில் இருக்கிற சிலிசியா, கொலாய்டல் கிளே அண்ட் சார்க் உங்களோட ஸ்கின்னுக்கு நல்லா மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ஒருவேளை உங்களோட ஸ்கின் ஏக்னே ப்ரோன் ஸ்கின், அதாவது உங்களுக்கு நிறைய ஏக்னே வரும், என்ன போட்டாலும் ஏக்னே வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு சிசி க்ரீம் தான் பெஸ்ட். உங்கள் ஸ்கின் ட்ரை ஸ்கின் அப்படின்னா உங்களுக்கு பிபி க்ரீம் தான் செட் ஆகும். பிபி க்ரீமில் இருக்க ஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களோட ஸ்கின்னை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும். பிபி க்ரீம் அப்படின்றது ஹைட்ரேட்டிங் மேக்கப்புக்காக, சிசி க்ரீம் வந்துட்டு உங்களுக்கு பிபி க்ரீம் விட அதிகமான கவரேஜ் தரும். ரெண்டில் எந்த க்ரீம் உங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆகும் அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐபிசி மங்கைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்ன ஆக்சுவலி நடக்குது அப்படின்னா, ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ். ஸோ நம்மளுடைய ஃபேஸில் வந்து எப்போவுமே ஒரு ஈவன் ஸ்கின் டோன் இருக்காது எல்லாருக்குமே.